மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சிவவேடமே தவவேடம். அப்படின்னா என்ன? நெற்றி நிறைய திருநீரு, கழுத்துல உத்தராட்சம், இடுப்புல காவி யார் இருக்காங்களோ அவரை தவவேடம் என்று அழைத்து கைகூப்பி வணங்கக்கூடிய அன்பை பெற்றிருந்தார் மெய்ப்பொருள் நாயனார். அவரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை, வெல்ல முடியவில்லை. அவருடைய எதிரி பெயர் முத்தநாதன். இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு ஆளாலும் வாளாலும் தோளாலும் முடியாது என்பதை அறிந்து அவருக்கு என்ன வீக்னஸ்? சிவவேடமே தவவேடம். சிவவேடம் பூண்டு உத்திராடம் கட்டி நெற்றியில் திருநீரு அணிந்து கையிலே சிவபரம்பொருளினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி புத்தகத்தை வைத்து இடையிலே உறைவாளை வைத்துக் கொண்டு மெய்ப்பொருள் நாயனார சந்திக்க வருகின்றார். படிப்பது போல புத்தகத்தை பிரித்து உறைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்த குருதி கொட்ட வாசலில் நின்ற காவலாளி தத்தன் குத்தியவன் கரத்தை வெட்டுவதற்கு முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன செய்தி, தத்தா தத்தா இவர் நமரே, இந்த முத்தநாதனை ஊர் எல்லை வரை பத்திரமாக சேர். காரணம், அவன் வேடத்தில் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது. தன் உயிரும் குருதியும் கொட்டிய போது கூட சிவவேடம் தவவேடம் என்று வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம் என்பதை பெரிய புராணத்தில் படித்தேன்.